ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை ஷாலிஸ் ரெசிபீஸ். இன்னைக்கு நம்ம ஷாலிஸ் ரெசிபீஸில் ஆரோக்கியம் நிறைஞ்ச ஒரு சூப்பரான காலை உணவு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கருப்பு கொண்ட கடலையும் கொள்ளும் வச்சு இன்னைக்கு ஒரு மொறுமொறுப்பான தோசை எப்படி செய்கிறதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வெயிட் லாஸுக்கு யூஸ்ஃபுல்லான ரெசிபியும் அதே நேரத்தில் ப்ரோட்டீன் நிறைஞ்ச பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியாகவும் இது இருக்குது. வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு ஒரு பவுலில் வந்து கருப்பு கொண்ட கடலை ஒரு கப் எடுத்து நைட் நல்லா ஊற வச்சுருங்க. இதை நல்லா ஒரு 2-3 டைம் வாஷ் பண்ணிவிட்டு நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சுருங்க. இது கூடவே ஒரு அரை கப் அளவுக்கு கொள்ளையும் வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுக்கோங்க. இப்போ வந்து நீங்கள் செய்கிறதுக்கு 1 ஹவர் 1.5 ஹவர் முன்னாடி சம்பா ரவையோ இல்லை உடைச்ச கோதுமையோ இந்த மாதிரி ரவை டைப் ஏதாவது ஒரு அரை கப்பு அளவுக்கு எடுத்து ஊற வச்சுருங்க. நல்லா ஒரு 4 டைம் வாஷ் பண்ணிவிட்டு ஊற வைங்க. இதை நீங்கள் ஓவர் நைட் ஊற வச்சாலும் பரவாயில்ல. அப்படி இல்லைன்னா குறைஞ்சது 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் முன்னாடியாவது இதை நீங்கள் ஊற வச்சுக்கோங்க. இப்போ இது எல்லாமே காலையில் நல்லா ஊறின பிறகு ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம். பாதி பாதியாக போட்டு அரைச்சிக்கோங்க. ஒரே டைம் போட்டிங்கன்னா மொத்தமாக அரைக்க முடியாது. பாதி பாதி எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. 1 துண்டு அளவுக்கு இஞ்சி சேர்த்துக்கோங்க. அரை டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. தயிர் வந்து ஒரு அரை கப்பு நல்லா புளிப்பில்லாத ஃப்ரெஷ் தயிராக வந்து ஒரு அரை கப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா தோசை மாவு பதத்துக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்குங்க. இப்போ இதை ஒரு பவுலில் மாற்றிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து நம்ம வந்து இதை மிக்ஸ் பண்ண போகிறோம். இதை வந்து நீங்கள் ரெஸ்ட்டு விட்டு தான் தோசை ஊற்றணும் அப்படிலாம் கிடையாது. நீங்கள் நைட்டு ஊற வச்சுட்டு காலைல அரைச்சிட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு உடனே இந்த தோசையை ஊற்றிடலாம். நல்லா சூப்பர் டேஸ்ட்டாக ஹெல்த்தியான ஒரு ப்ரோட்டீன் நிறைஞ்ச பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தோசை மாவு பதத்துக்கு ஒரு மீடியம் திக்னஸில் நீங்கள் வந்து இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நீங்கள் தோசை தவாவில் எப்பவும் போல் நார்மலாக திக்காவோ இல்லை தின்னான தோசையாவோ உங்களுக்கு எப்படி வேணுமோ, கல் தோசை மாதிரியோ இல்லை நல்லா கிறிஸ்பியாக வேணுனாலும் அது மாதிரி நீங்கள் ஊற்றிக்கலாம். உங்களுக்கு விருப்பமான அளவுக்கு நீங்கள் இந்த தோசை ஊற்றி சூப்பராக சாப்பிடலாம் ஹெல்த்தியாக. எப்பவுமே இந்த மாதிரி தோசை தவாவில் வந்து தோசை ஊற்றுறதுக்கு முன்னாடி வெங்காயம் வச்சு லைட்டாக நீங்கள் ஆயில் போட்டு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அப்புறம் தோசை ஊற்றினீங்கன்னா அந்த தோசையோடைய டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். நல்லா வெங்காயம் ஃப்ளேவரோட சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான். இன்றைக்கி நம்ம ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் பார்த்துருக்கோம். ரொம்ப சிம்பிளான ரெசிபியும் கூட. இந்த மாதிரி ஹெல்த்தியாகவும் சிம்பிளான ரெசிபிஸ் பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்ம ஷாலிஸ் ரெசிபிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.